நமது பள்ளியில் ஒரு மாணவியை செலக்ட் பண்ணி அந்த நல்ல கெட்டது எத்தனை விஷயங்களும் அவங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக அவங்கள செலக்ட் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு ஒரு நாள் ஹெச்எம் ஆக்கியிருக்காங்க. எனக்கு அது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸ்கூல்ல நான் வந்து ஒன் டே ஹெச்எம்மா இருக்கேன். உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை, ஏதாவது உங்களுக்கு ஏதாவது குறை இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நீங்க என்கிட்ட சொல்லலாம். லெவல்த்து பயோ இங்கிலீஷ் மீடியமில் படிக்கிறேன். என் பேர் எம் மேவர்ஷிதா. நான் இந்த ஸ்கூலில் தான் 6th படிக்கிறேன். நான் எப்போவுமே எல்லா காம்படிஷன்லேயும் சேர்ந்துப்பேன். எப்போ பாரு அடிக்கடி ஓடி ஓடி வந்து ஹெச்எம் கிட்ட ஏதாவது சொல்லிக்கிட்டே பேசிக்கிட்டே இருப்பேன். அதனாலே ஹெச்எம்க்கு என்னை ரொம்ப பிடிக்கும். என்ன ரீசன்னு எனக்கு தெரியலை. பட் ஆனால் ஒரு நாள் ஹெச்எம் ஆக்கியிருக்காங்க. எனக்கு அது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு தாட்டி இது மாதிரி வந்து பேசும்போது எங்கள் ஹெச்எம் கிட்ட சொன்னேன், மேம் எனக்கு ஜட்ஜ் ஆகணும்னு ஆசை, கண்டிப்பாக நான் ஜட்ஜ் ஆகி உங்களை மாதிரி ஒரு போஸ்டிங்கில் உட்காருவேன் அப்படின்னு நான் சொன்னப்போ மேம் வந்து அப்ரிஷியேட் பண்ணி எனக்கு வந்து பெண்ணெல்லாம் கொடுத்தாங்க. அதை ஊக்குவிக்கிறதுக்காக கூட என்னை இப்போ வந்து ஒன் டே ஹெச்எம் ஆக்கியிருப்பாங்க. எனக்கு அதை நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்க மேமை வந்து நான் பெருமைப்படுத்துறதுக்காகவே கண்டிப்பா நான் வந்து நல்ல ஒரு போஸ்டிங்க்கு போய் உட்காந்து என்னோட ஹெச்எம் தமிழரசி மேம் கிட்ட தான் நான் படிச்சேன்னு கண்டிப்பா சொல்லுவேன். ஸ்கூல்ல உள்ள போய் பிள்ளைகள் எல்லாம் பேசுனாங்க, எப்படி இருந்துச்சு, எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு? இது வரைக்கும் நான் அப்படி எல்லார் கூடயும் வந்து கம்யூனிகேட் பண்ணது கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் நான் போய் என்னோட ஸ்கூல் மெம்பர்ஸ் கிட்ட வந்து பேசியிருக்கேன். அவங்களோட குறையெல்லாம் என்கிட்ட கண்டிப்பாக சொல்லுவாங்கன்னு நம்புகிறேன். சொன்னாங்கன்னா கண்டிப்பாக அதை நான் ஹெச்எம் கிட்ட சொல்லி என்னால் இன்னைக்கு என்னெல்லாம் முடியுமோ அதெல்லாம் செஞ்சு இந்த ஸ்கூலில் வந்து பெருமைப்படுத்துவேன்.